வெல்கம் பேக் டு சாடா சமையல் நதாரா குக்கிங் பிளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியோ டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்துலாமா வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால் பவுடர் வேணும் நம்மளுக்கு, அதுக்கடுத்து ஓரியோ பிஸ்கெட் வேணும், அதுக்கடுத்து பால் வேணுங்க. இது மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் ஹைலைட்டாக உங்களுக்கு அது காமிக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸி வேணும் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஈஸியாக அது 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். வாங்க எப்படி நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட்டை நம்ம இந்த மாதிரி பிரித்து உடிச்சு தான் எடுக்கணும். பாருங்கள், இந்த க்ரீமை மட்டும் தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இது என்னது, இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கத்தி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கத்தி கொண்டு வரல, அதனால் இது யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை மாதிரி எல்லா பிஸ்கெட்லேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உடிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து க்ரீமை வந்து நம்ம தனியாக எடுத்தாச்சு. இப்போ ஓரியோ பிஸ்கெட் இதே மாதிரி நம்ம க்ரீம்லாம் இது பண்ணி போடணும், இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம உடச்சி நம்ம மிக்ஸிக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஸ்கெட் நல்லா உடச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து மிக்ஸியில் போட்டுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இது பிளேட்டில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படியே கிளாஸ்லேயும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து கிளாஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னது அப்படின்னா நாங்கள் வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த க்ரீமையும் பால் பவுடர் இருக்குல்ல, அந்த பால் பவுடரையும் நினச்சி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கணும். அதுக்கடுத்து பால் எடுத்து நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். இப்போ நாங்கள் அது பண்ணிவிட்டு பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா க்ரீம் மாதிரி அது வந்ததுக்கப்புறம் தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து முடியும். அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நீ எடுக்கணும். நாங்கள் வந்து பண்ணி காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீம் வந்து பண்ணிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் க்ரீம் வந்து நல்லா மில்க் வந்து 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகேங்களா, மில்க் 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். இப்போ நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம்.